ஹாய், நாங்கள் ரீசெண்டாக ஓலா ஸ்கூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பின்னாடி இருக்க இந்த சார்ஜிங் போர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேப் தான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ஓலா S1 ப்ரோ, S1 ஏர், அப்புறம் S1 X அந்த மாதிரி எல்லா மாடல்ஸுக்குமே கம்பேட்டபிளாக இருக்குது. ஈவி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த சாக்கெட் கேப் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பயங்கரமாக செலவு வைக்கும். நான் ஹேரன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு கேப்பும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸபிள் டைப்பில் ஒரு ஸ்க்ரூவும் வந்து வரும். இது எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கேப்பை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டியூப் வழியாக அந்த ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, லெஃப்ட் சைடில் அந்த ஹோலில் தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஹோலில் ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஹோலில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். ஆல்சோ ரொம்ப சீப். வீடியோ பார்க்குறவங்களாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை.